இது மட்டுமே மிளகாய் இல்ல, இத்தனை நிறத்துல சுவையில வெவ்வேறு மிளகாய் நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு ஈவன் க்ரோ பேக்ல கூட நம்மளால வளர்க்க முடியும். இது பாத்தீங்கன்னா ராயல் பிளாக் சில்லி, கருப்பு நிறத்துல கூம்பு வடிவத்துல இருக்கும், மேல் நோக்கி பார்த்து வளரும். ஒரு செடியிலே தாராளமா 100 இருந்து 200 காய் வந்து காய்க்கக்கூடியது. இது பிளாக் கோப்ரா, பாதி பச்சை நிறத்திலையும் பாதி கருப்பு நிறத்திலையும் இருக்கக்கூடியது. இதுலயே வைல்ட் கலர் கூட அவைலபிளா இருக்கு. இது காந்தாரி மிளகாய். இது நார்மல் மிளகாய் 5-6 இடத்துல போட வேண்டிய இடத்துல இது 1 இருந்து 2 போட்டாலே போதும், நல்ல காரம் இருக்கும். இதுக்கு கூட எல்லா தன்மையும் இதுக்கு இருக்கு. ரொம்ப ஸ்பெஷலான ஒரு வேரியன்ட். இதுலயும் மல்டிபிள் கலர்ஸ் அவைலபிளா இருக்கு. இது பாத்தீங்கன்னா பர்பிள் கீ சில்லி. பொதுவா சிகப்பு மற்றும் மஞ்சள் நிறத்துல கீ சில்லி நிறைய பேர் பார்த்திருப்பாங்க. இது பர்பிள் கீ சில்லி. அது அரை தான் பயன்படுத்த முடியும், இது முழுசா பயன்படுத்தலாம். இதுலயே நல்ல காரம் இருக்கக்கூடிய வேரியன்ட் இருக்கு. ஸோ ஒரே ஒரு வகையான நெய் மிளகாய் மார்க்கெட்ல கிடைக்கிறது மட்டும் வாங்கி யூஸ் பண்ணாம வீட்டுக்கு ஒரு இந்த மாதிரி வேரியன்ட்ஸ்ல ஏதாவது 1-2 செடி வச்சிருந்தீங்க அப்படின்னா வருஷம் ஃபுல்லா உங்களுக்கு மிளகாய் காய்க்கு பிடிச்சிக்கிட்டே இருக்கும். நிறைய வேரியன்ஸ் ஆஃப் சில்லி நீங்க வீட்டுல வளர்க்கறதுனால உங்களுக்கு நல்ல இது கிரீன் தெரப்பியா இருக்கும். பிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அண்ட் விவசாயத்தை பத்தி புரிதல்ல அடுத்த தலைமுறை கொண்டு போறதுக்கு இது எல்லாமே ஒரு முக்கிய பங்கு தான். முழு தேவையா இது பூர்த்தி பண்ணுமான்னு கேட்டா இல்ல. ஆனா எப்ப அவசர தேவைனாலும் நம்ம வீட்டு தோட்டத்துல நம்ம க்ரோ பேக் நம்பி நம்மளால இருக்க முடியும். இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மிளகாயோட விதைகள் தேவைப்பட்டா கண்டிப்பா கேளுங்க.